10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6ல் 5ல வினாயன் 8 பார்க்கலாம். 1 பிளஸ் tan தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா இன்று 1 பிளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டாயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நாம இத 1 பிளஸ் tan தீட்டாங்கிறது sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் சீக்கன் தீட்டாங்கிறது 1 பை காஸ் தீட்டா bracket க்ளோஸ் பண்ணிக்குவோம். அடுத்த bracket 1 பிளஸ் காட் தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இது நமக்கு தெரியும் இல்லையா. மைனஸ் கொசிகன் தீட்டாங்கிறது 1 பை சைன் தீட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, இங்க காஸ் தீட்டா இருக்கு, இங்க எதுவுமே இல்லை இல்லையா, அதை கொண்டு அங்க பெருக்குங்க. அப்ப காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பிளஸ் 1 பை இல்ல எல்லாத்துக்கும் கீழே காஸ் தீட்டா இன்ட்டு இங்க அதே மாதிரிதான், இது மட்டும் எதுவுமே இல்லாம இருக்கு இல்லையா, சைன் தீட்டா கொண்டு அங்க பெருக்கிக்குங்க. சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1 பை சைன் தீட்டா. இப்ப பாருங்க, இதை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி 1 ஸ்கொயர் பை, இல்ல இங்க ஒரு காஸ் தீட்டா இங்க ஒரு சைன் தீட்டா இருக்கு, பெருக்கிக்குவோம். காஸ் தீட்டா சைன் தீட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மேல இருக்கிறதுக்கு இதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் 1 ஸ்கொயர் 1 பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா. இப்ப பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு 1 இல்லையா, அதுல இதை கழிச்சிட்டீங்கன்னா 1 மைனஸ் 1 கழிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்னா 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. இதுல காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும், மிச்சம் என்ன இருக்கும் 2. விடை இ.